நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி சுக்கா செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். நாட்டுக்கோழி சுக்காவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கியிருக்கேங்க. வெங்காயம், வரமிளகா, 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி, சோம்பு. செய்முறை என்னன்னு பார்த்துடலாங்க. நல்ல ஒரு அகலமான கடாயில் சீரகம், மிளகு, சோம்பு, மல்லி, வரமிளகா, 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷத்து அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குவோங்க. இதுதாங்க நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட். பாருங்க, நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நம்ம மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிடலாங்க. ஒரு அகலமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறத்துக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் எல்லாமே சூப்பராக போயிடுச்சுங்க. இப்போ அடுத்தா நம்ம நாட்டுக்கோழியை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க போகிறோங்க. கூடயே நம்ம நாட்டுக்கோழி சுக்காவுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்குவோம். உப்பு ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்ததுமே நம்ம நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கிற செட்டிநாடு சுக்கா மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. இந்த சிக்கனுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதுங்க. அதையும் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேங்க. நல்லா வேக வைப்போம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. பாருங்கள், நல்லா கொதின்னு கொதிச்சு நல்ல ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. இன்னும் நம்ம சுக்கா கன்சிஸ்டன்சிக்கு வரல. மினிமம் பார்த்தீங்கன்னா இலை நாட்டுக்கோழியாக இருந்தால் 20 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நான் இன்னைக்கு 20 நிமிஷம் தாங்க வேக வச்சேன். அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா அந்த சீரகம், மிளகு, சோம்பு, மல்லியோட வாசம்லாம் நல்லா எடுத்து தெரிஞ்சு செட்டிநாடு ஸ்டைலில் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சேனலில் நாட்டுக்கோழி குழம்பையும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாட்டுக்கோழியில் வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சனோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. மறக்காமல் போய் ஜாயின் ஆகிக்கங்க. பாய்.